ராஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தவரை இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்தலாம். என்னப்பா இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யாரு, ரன்னர் யாரு அப்படிங்கறது எல்லாமே தெரியும். இதுக்கப்புறமாவும் எபிசோட் ரிவ்யூ பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னா என்னங்க பாக்குற வேலையை முழுசா பாத்திர வேண்டாமா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல ஆனந்தி எல்லா பழியுமே மக்கள் மேல போட்ட மாதிரி போட்டாங்க. அதே மாதிரியே பிக் பாஸுமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எவன் என்ன தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, மக்கள் அப்படிதான் கழுவி ஊத்துவாங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் கொடுக்கறாரு. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த சீசனை பொறுத்தளவுல விளங்காம ஆக்குனதே இந்த பிக் பாஸும் விஜய் சேதுபதி தானே. ஆமாங்க, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன தப்பு பண்ணாலும் வீக்கெண்ட் வர்ற விஜய் சேதுபதி அதை பத்தி கேள்வி எழுப்புறதே கிடையாது. அதுதான் இந்த சீசன் இவ்வளவு மொக்கையா போறதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாம இவ்வளவு மொக்கையான ஃபைனலிஸ்ட் இந்த சீசன்ல தான் பாத்திருப்பீங்க. எதுவுமே பண்ணாம மிச்சர் தின்னுகிட்டு இருந்தவன், பொறுக்கி வேலையை பார்த்தவன், ஊர்கிழவி, தற்குறி, இதெல்லாம் ஃபைனல்ல வந்து நிக்குது. பாக்கும்போது நமக்கும் இரிட்டேட்டா தான் இருக்குது. என்ன பண்ணுங்க, வேற வழி இல்லல்ல, பார்த்து தானே ஆகணும். சரிங்க, என்னதான் இருந்தாலும் எபிசோட் ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இவ்வளவு நாள் ஆதரவு தந்த எல்லா நண்பர்களுக்குமே என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆமாங்க, என்ன பொறுத்தளவுல முதல் வாரத்துல முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா நான் கண்டதையும் வளர்றேன். அதெல்லாம் கேட்டுட்டு என்னப்பா என் மனசுல இருக்கிறதெல்லாம் அப்படியே சொல்ற அப்படிங்கிற மாதிரி உங்களோட உணர்வுகளை கமெண்ட்ல சொல்லி எனக்கு இவ்வளவு நாள் ஆதரவு கொடுத்த உங்க எல்லாருக்குமே நான் ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏதோ ஒரு வகையில உங்க மனசுல இருக்கிற கருத்தை நான் அப்படியே சொல்றேன். நீங்க சொல்றதை கேட்கும்போது எனக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். இந்த சீசன்ல மட்டும் இல்லங்க, கடந்த 3 சீசனா எனக்கு ரொம்பவே ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனா என்ன, இந்த சீசன்ல வியூஸ் தான் அதிகமா போல. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரியும். நம்ம வந்து தொடர்ந்து தற்குறை சௌந்தர்யாவை போட்டு பொழந்ததுனால பிஆர் அக்காவோட பிஆர் கும்பல் வந்து நம்ம சேனல்ல படுக்க போட்டாங்க. பரவாயில்லங்க, அடுத்த சீசன்ல பாத்துக்கலாம். அவனுங்க பண்றானுங்க, நம்ம வீடியோ ஓடணும் அப்படிங்கறதுக்காக கண்ட தற்குறிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி என்னாலெல்லாம் பேச முடியாது. என்ன பொறுத்தளவுல இதுவரைய ஒரு எபிசோட்ல கூட சௌந்தர்யாவை பாராட்டி பேசினதே கிடையாது. அதற்கு கிடைச்ச பலன் தான் வியூஸ் இல்லாம போனது. அதுக்கு காரணம் நான் தானங்க. என் மனசாட்சிக்கு உண்மையா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் எனக்கு நீங்க இவ்வளவு ஆதரவு கொடுத்ததுனாலதான் இவ்வளவாவது ரன் பண்ண முடிஞ்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட் ரிவ்யூக்குள்ள போயிடலாம். போறதுக்கு முன்னாடி லைக் பட்டனை கொஞ்சம் அமைக்கிறங்க. அது மட்டும் இல்லாம அடுத்த சீசன் வர கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சேனல்ல இருந்து கலந்து போயிடாதீங்க. சரிதானே? ஆமா தானங்க? கமெண்ட்ல ஆமன் போடுங்க. சரி, இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முதல்லயே தீபகண்ணனை தான் காட்டுறாங்க. தீபகண்ண வெளியே வந்து இதுதான் இந்த பிக் பாஸ் வீட்ல என்னோட கடைசி நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுறாரு. அண்ணன், உன்னை பொறுத்தளவுல இந்த சீசன்ல உனக்கு கடைசி நாளா இருக்கலாம். கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில இந்த சீசனுக்கு அப்புறமா ஒரு நல்ல மாற்றம் வரணும் அப்படிங்கறத எங்களோட எண்ணமா இருக்குது, எங்களோட ஆசையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, தீபக பொறுத்தளவுல ஒரு சிறந்த போட்டியாளர். அதுல எனக்கு எந்த வித மாற்று கருத்துமே இல்ல. நான் ஒரு எபிசோட் ரிவ்யூல சொல்லிருப்பேன், அதாவது முத்துக்குமரனுக்கு பதிலா அந்த டைட்டில் வின்னர் பட்டம் தீபக்கு போனா கூட பரவாயில்ல, அதுக்கு ஒருத்தான ஒரு நபர் தான் தீபக் அப்படிங்கறத பதிவு பண்ணிருப்பேன். இந்த இடத்துல தீபக் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு வர முத்துக்குமரன் வந்து தீபக் ஆறுதல் படுத்துறாரு. அண்ணன், இதுக்காக எல்லாம் எதுக்கு நான் கவலைப்படுற? நம்ம வந்து இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்தா வெளியே போறோம். ஆனா சீசன் 8ல முத்துக்குமரன் யாரு, தீபக் யாரு அப்படிங்கறத நம்ம காட்டிட்டோம். நம்ம பேர் என்னைக்குமே நிலைச்சு நிற்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல தீபக்கை சமாதானப்படுத்துறாரு. அந்த இடத்துல தீபக்குமே முத்துக்குமரனை பாராட்டுறாரு. எப்பா, உன்னோட பேர் கண்டிப்பா நிலைச்சு நிற்கும், அதற்கான உழைப்பை நீ போட்டிருக்க, அதற்கான பாராட்டுகள் கண்டிப்பா உன்னை வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் அவர் பாராட்டுறாரு. உண்மையாவே இவங்க 2 பேர் பேசும்போது என்னமோ அண்ணன் தம்பி பேசுற மாதிரியே இருக்குது. இப்பெல்லாம் அண்ணன் தம்பிகள் கூட இவ்வளவு ஒன்னா உட்கார்ந்து பேசுறது கிடையாது. உண்மையாவே இவங்களோட அன்பை பார்க்கும்போது கொஞ்சம் பொறாமையா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா இன்னைக்கான மார்னிங் சாங்க போடுறாங்க. இந்த பாட்டுக்கு எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா ஜெஃப்ரி மட்டும்தான் பொண்ணுங்க இடுப்புல ஏறி உட்கார்ந்துட்டு இருக்கான். அவனை பொறுத்தளவுல அன்ஷிதா, வர்ஷினி இவங்களோட இடுப்புல உட்கார்ந்து இருந்தான். இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா இவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போய் சுனிதாவை இடுப்புல தூக்கிட்டு வர்றான். அதாவது இந்த ஜெஃப்ரிய மாதிரி ஒரு பொறுக்கிய நான் இத்தனை சீசன்ல எந்த சீசன்லயுமே பார்த்தது கிடையாது. வட சென்னை பேரை கெடுக்கிறதுக்காகவே ஒவ்வொரு சீசன் ஒவ்வொரு தற்கொலை வந்துடுறான். வர்றவன் எல்லாவனும் பெண்களை தான் தடவிக்கிட்டு இருக்கான். இப்படி உள்ளவனுங்களை உள்ள விடாதீங்கப்பா. வட சென்னையோட பேரையே இவனுங்க தான் கெடுக்கிறானுங்க. ஒருத்தன் பண்ணா பரவாயில்ல, ஒவ்வொரு சீசன்ல வர்றவனும் இதையே பண்ண என்ன பண்ண? உண்மையாவே இந்த ஜெஃப்ரி இவ்வளவு கேவலமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள திமிரா நடந்துக்கிறதுக்கு காரணம் இந்த சீசனோட ஹோஸ்ட் தாங்க. அவனை பொறுத்தளவுல டாஸ்க்ல ரவுடித்தனத்தை காட்டினான். பெண்கள் கிட்ட தொடக்க நாள்ல இருந்தே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற பெண் போட்டியாளர்கள் எல்லாருமே சீரியல் நடிகைகள் அப்படிங்கறதுனால எல்லாத்தையுமே நடிப்பா எடுத்துக்கிறாங்களா? என்னப்பா, ஒரு சீரியல்ல
காதல் பண்ணுவோம், கல்யாணம் பண்ணுவோம், டைவர்ஸ் பண்ணுவோம், அதே மாதிரியே நடிப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீயா விடுறாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா பாக்குற நம்மளை பொறுத்தவரை ரொம்பவே கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் இந்த ஜெஃப்ரி வந்து கடந்த 2 நாளா தர்ஷா குப்தாவோட இடுப்பெல்லாம் கிள்ளிட்டு ஓடுறதெல்லாம் பார்க்கும்போது யாருடா இந்த பொறுக்கி எல்லாம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டது, ரொம்ப கேவலமா பண்றான்டா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஃபீல் ஆகுது. ஆனா இவ்வளவு நாள் ஜெஃப்ரிக்கு ஆதரவு கொடுத்த விஜய் சேதுபதி பேசாம அவரோட மகனா தத்தெடுத்து வளர்த்தா நல்லா இருக்கும். ஆமா தானங்க, இப்படிப்பட்ட பொறுக்கிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த இடம் வரை கொண்டு வந்திருக்காருல்ல, அவரை தான் திட்டி ஆகணும். அவர் கையில தான் பவர் இருக்குது. அவர் நினைச்சிருந்தார் அப்படின்னா இவன் டாஸ்க்ல பண்ண ரவுடித்தனத்துக்கெல்லாம் ஒரு குறும்படத்தை போட்டு இவனை அசிங்கப்படுத்தி இருந்தார் அப்படின்னா அவனோட ஆட்டம் அன்னைக்கே க்ளோஸ் ஆயிருக்கும். ஆனா ஜெஃப்ரி பண்ண எந்த தப்பையுமே எந்த இடத்துலயுமே விஜய் சேதுபதி கேள்வி கேட்டதே கிடையாது. அந்த திமிர்ல தான் இவன் இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஃபைனலிஸ்ட் 5 பேருக்குமே க்ரூமிங் செக்ஷன் நடக்குது. அந்த க்ரூமிங் செக்ஷன்ல கூட முத்துக்குமரன் வந்து செம ஃபன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம க்ரூமிங் பண்றதுக்காக வந்த எல்லாருக்குமே ஸ்வீட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இதுதான்டா முத்துக்குமரன், வேற எவனாவது அதை பண்ணானா? அவனை பொறுத்தளவுல எல்லாரையுமே ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றான். இதுதான் முத்துக்குமரன் கிட்ட பிடிச்ச ஒரு பெரிய குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அன்ஷிதா, விஷால் இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. என்ன பெருசா பேச போறாங்க? 2 பேரும் கைய பணிஞ்சுக்கிட்டே இருக்கணும். தனியா உட்கார்ந்தாங்கன்னா அவங்களால இருக்க முடியாதுங்க. அன்ஷிதா அதை தான் சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா இந்த பிக் பாஸ் வீட்டை ரொம்பவே மிஸ் பண்ணேன், நீயும் வெளியே வந்து பாரு, நீயும் மிஸ் பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா அன்ஷிகா, வீட்டுல படுத்தோம் அப்படின்னா ஒரு பெட்ல தனியா தான் படுத்திருக்கணும். ஆனா இந்த வீட்டுல நீங்க அப்படி பண்ணலையே. ஜெஃப்ரிய கட்டி பிடிச்சுக்கிறீங்க, விஷால கட்டி பிடிச்சுக்கிறீங்க, ஜெஃப்ரிய தூக்கி இடுப்புல வச்சுக்கிறீங்க. இதெல்லாம் உங்க வீட்டுல நடக்காது இல்ல, அதனால நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, எக்ஸ் லவர் முன்னாடி புது லவரை கட்டி பிடிச்சிட்டு எப்படியாவது சுத்த முடியுமா? இங்க அர்ணவ வெறுப்பேத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே நீ விஷால் கூடயே சுத்தினியே, பாக்குறதுக்கு எங்களுக்கு கன்றாவியாதாமா இருந்துச்சு. ஏமா உங்களை பொறுத்தளவுல நெகட்டிவிட்டியை பார்க்க மாட்டோம், முகம் தெரியாத ஆட்கள் பண்ற விமர்சனத்துக்கெல்லாம் நாங்க அடிபணிய மாட்டோம், நாங்க அதுக்கெல்லாம் பதில் கொடுக்க வேண்டியது இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறீங்கல்ல. நாங்க பாக்குறது தானே நாங்க பேசுறோம், நீங்க பண்றது தானே நாங்க பேசுறோம். நீ பண்ணாதது எதையாவது நாங்க பேசிட்டோமா? உன்னை பொறுத்தளவுல கல்யாணம் பண்ண அர்ணவ் வாழ்க்கைக்குள்ள போய் அவனோட வாழ்க்கையை கெடுத்த. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விஷால் வந்து தர்ஷியாவை லவ் பண்றான் அப்படிங்கறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் விஷால் கூட க்ளோஸ் ஆற. அதுக்கப்புறமா தர்ஷியாவை கலட்டி விட்டுட்டு விஷால் உன் கூட சேர்ந்துக்கிறான். இப்படி நீ தான் பல பேர் வாழ்க்கையில விளையாண்டுகிட்டு இருக்க. நீ ரொம்ப நல்லவளா நடிக்காதம்மா, ரொம்ப நடிக்காத அன்ஷிதா அப்படிங்கிற மாதிரி தான் அன்ஷிதாவோட நடிப்புகள் இருக்குது. அதுக்கப்புறமா லிவிங் ஏரியாவை காட்டுறாங்க. லிவிங் ஏரியால போட்டியாளர்கள் எல்லாருமே உட்கார்ந்துருக்காங்க. அந்த இடத்துல இந்த பிக் பாஸ் வீட்ல நீங்க எல்லாருமே சிரிச்சு மகிழ்ந்த தருணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏவிய போட்டு காட்டுறாரு. ஏவி பக்கா மாசா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனா என்ன, அந்த ஏவிய பார்க்கும்போது ஜாக்லின், அருண் இந்த 2 பேரையுமே நம்ம மிஸ் பண்ணோம். ஆமாங்க, இந்த சீசனை பொறுத்தளவுல கேமா பார்த்து விளையாண்டது அப்படின்னா அது முத்துவா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், தீபக்கா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், இவங்க 5 பேருமே கேமுக்காக அவங்களோட உழைப்பை கொடுத்துருக்காங்க. ஃபைனலிஸ்டா இருக்கிற 5 பேர்ல 4 பேர் என்ன பண்ணாங்க அப்படிங்கறதே தெரியல. என்ன 4 பேருமே விஜய் டிவியோட ப்ராடக்ட், அதனாலதான் உள்ள இருந்துகிட்டு இருக்கானுங்க. மத்தபடி திறமையினால இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. இருந்தாலும் இந்த ஏவியை பார்க்கும்போது முத்துக்குமரன் எதுவுமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி எவனுமே சொல்ல முடியாது. விஷால்லாம் என்டர்டெய்னர் ஆப்பா, முத்துக்குமரன் தான்பா சிறந்த என்டர்டெய்னர். அவன் பேச மட்டுமா செஞ்சிருக்கான், டாஸ்க்ல அவனை அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஒரு சண்டன் வந்துட்டா இறங்கி சண்டை போடுறான். அவன் நடிப்பு துறையில இல்ல, ஆனா நடிப்புல பின்னி பெடல் எடுத்திருக்கான். இப்படி அவனை பொறுத்தளவுல மக்களை முழுசா என்டர்டெயின் பண்ணிருக்கான் அப்படிங்கிறதுக்கு இந்த ஏவியே ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஏவியை பார்த்ததுக்கு அப்புறமா சிவா வந்து முத்துக்குமரனை பாராட்டுறாரு. நீ பேசிக்கிட்டு தான் இருக்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு ஏவி மட்டும் போதும், நீ ஒரு சிறந்த என்டர்டெய்னர், உன்னை எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சிவா வந்து முத்துக்குமரனை பாராட்டுறாரு. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா சாச்சனா முத்துக்குமரன் கிட்ட உட்காந்து கொஞ்சம் சீன் கிரியேட் பண்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க, நீ எனக்கு அண்ணன் மாதிரி, வெளியே போனதுக்கு அப்புறமா என்ன மறந்துட மாட்டல்ல, என் கூட எப்பவுமே க்ளோஸா இருப்பியா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்பவுமே உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன், வெளியே போனதுக்கு அப்புறமா அப்படி ஒரு சூழல் அமையுமா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்பவே சந்தேகமா கேக்குறாங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு, ஏமா என்ன பொறுத்தளவுல அன்பை எப்பவுமே கொட்டி தீக்கலாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்குள்ள இருக்கிற அன்பு எப்பவுமே உண்மையானது. உன்னோட வளர்ச்சியில எப்பவுமே நான் வந்து நிப்பேன். அதே மாதிரி ஒரு இடத்துல நீ மனமுடைஞ்சு நின்ன அப்படின்னா உனக்கு ஆறுதலா நான் அந்த இடத்துக்கு வந்து நிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாச்சனாவுக்கு அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அடுத்ததா தர்ஷியா முத்து பேசுறத காட்டுறாங்க. தர்ஷியாவை பொறுத்தளவுல நம்பிக்கையோட இரு, நல்லதே நடக்கும் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்களே சொல்லிடுறாங்க, நம்பிக்கையை பத்தி உங்ககிட்ட சொல்லணுமா, நீ நம்பிக்கையோட தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவங்களே பதிலும் சொல்றாங்க. அதே மாதிரி சத்யாவை பொறுத்தளவுல முத்துக்குமரனுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாரு. உன்னோட உழைப்பு தான் உன்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எப்பா நம்ம எல்லாரும்
எல்லாரும் ஒரே ஏரியா ஒன்னாவே இருக்கணும் மறந்துடாத அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாரு. அடுத்ததா விஷால் கிட்ட சாச்சனா பேசிட்டு இருக்காங்க. அண்ணன் என்ன மறந்துட மாட்டல்ல, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன ஒரு தங்கச்சியா நீ ரொம்பவே கம்ஃபர்ட்டா வச்சிருந்த, நீ உண்மையாவே ரொம்பவே நல்லவன் அப்படிங்கிற மாதிரி விஷால் கிட்டையும் மண்டையை கழுவுறாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா பவித்ரா கிட்டையும் அதே தான் சொல்றாங்க. நீ உண்மையாவே ஒரு நல்ல பொண்ணு, நீ என்ன சாதிக்கணும்னு நினைச்சியோ அதை சாதிச்சுட்ட, உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி பவித்ரா கிட்டையும் சாச்சனா பேசுறாங்க. அந்த இடத்துல பவித்ரா ஒண்ணுதான் சொல்றாங்க, எம்மா நீ எதுக்கும் பயப்படாதம்மா, என்ன வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிமா சொல்றாங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க, சாச்சனாவை பொறுத்தவரை நான் ரொம்ப ஓவர் ஆடிட்டனோ, வெளியே போனதுக்கு அப்புறமா என்ன போட்டு பொழப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பயந்து அழுது இருந்தாங்கல்ல, அதுக்குதான் இந்த இடத்துல பவித்ரா வந்து சாச்சனாவுக்கு சின்ன அட்வைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா விஷால் கிட்ட சுனிதா பேசுறாங்க. அந்த இடத்துல விஷால் வந்து எப்பவுமே நான் உங்கூட நிப்பேன், உன்னோட சிறந்த நண்பனா நான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சுனிதா கிட்ட ரொம்பவே அன்பா பேசுறாரு. சுனிதா வந்து கட்டி பிடிச்சு அழுறாங்க. என்னடா ஒரே அழுகாட்சியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மறுபடியும் எல்லாருமே லிவிங் ஏரியாவுக்கு வர்றாங்க. அந்த நேரம் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் அழுத தருணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏவி போட்டு கட்டப்படுது. அந்த ஏவியை பார்த்த உடனே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லாருமே கதறி கதறி அழுறானுங்க. உண்மையாவே அவங்கள பொறுத்தவரை ரொம்பவே எமோஷனல் ஆயிருச்சா அப்படிங்கறது தெரியலங்க. ஆனா இந்த இடத்துல எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் ஓவரா பண்றீங்களோடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆமாங்க, 100 நாளா குடும்பத்தை பிரிஞ்சதுக்கு கூட இவ்வளவு அழல, பிக் பாஸ் வீட்டை பிரியறதுக்கு இவனுங்க அவ்வளவு அழுறானுங்களாம். இதை நீங்க நம்பணுமாங்க? நம்பிருங்க. ஆனா இந்த ஏவி எல்லாம் பார்க்கும்போது ஜாக்லின் இருந்திருக்கணும்பா, அருண் இருந்திருக்கணும்பா அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் எனக்குமே வந்துச்சு. ஆமாங்க, அவங்கள பொறுத்தளவுல கேமுக்கு உண்மையா இருந்திருக்காங்க. அவங்களோட கேம் பிளே எப்படி வேணாலும் இருக்கட்டும், சில பேர் பாசிட்டிவா ஆடுவாங்க, சில பேர் நெகட்டிவா ஆடுவாங்க. என்னதான் இருந்தாலும் கேமுக்காக அவங்களோட உழைப்ப 100 நாளும் கொடுத்திருக்காங்க. ஜாக்லின்லாம் வெளியே போனது ரொம்பவே அன்ஃபேர் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா தான் பிக் பாஸ் பொறுத்தளவுல எப்பா இந்த நிகழ்ச்சியில இருந்து வெளியே போறவங்கள சமூக வலைதளங்கள்ல கழிவு ஊத்துவாங்க, அதுக்கெல்லாம் தோண்டு உட்கார்ந்துடாதீங்க. இந்த ஷோனால உங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரேம் கிடைக்கும், அந்த ஃப்ரேமை பயன்படுத்தி எப்படி உயரலாம் அப்படிங்கறத மட்டும் யோசிங்க, நெகட்டிவ பார்த்து விழுந்துடாதீங்க. நான் தான் உங்களை எல்லாமே பண்ண வச்சேன், அந்த பழியெல்லாம் நான் ஏத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ரொம்பவே பேசுறாரு. பிக் பாஸ் உங்களோட பிள்ளைகளுக்கு நீங்க நல்ல அட்வைஸ் கொடுத்துருக்கணும். மக்கள் உங்களை திட்டுறாங்க அப்படின்னா அந்த தவறுகளை திருத்திக்கிட்டு நீங்க முன்னேறுங்க அப்படிங்கிற சொல்லணும். அதை விட்டுட்டு நீ பண்ணதெல்லாம் சரி, திட்டுறவன் எல்லாரும் முட்டாளு அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடாது. ஆமா, நீங்க என்ன பண்ணுவீங்க? சௌந்தர்யாவை காதல் பண்றீங்கல்ல, சௌந்தர்யா பண்ண தவிர எந்த இடத்துலயும் கண்டிக்கிறதுக்கு வக்கு இல்ல. அதே நேரத்துல முத்துக்குமரன் வந்து ஒரு 300 தடவை மன்னிப்பு கேட்டாலும் அவனை மன்னிக்க மாட்டீங்க. என்னங்கடா உங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆமா தானுங்க, இந்த சீசனை பொறுத்தளவுல முழுக்க அன்ஃபேரா தான் போச்சு. ஒண்ணும் வேண்டாம், கேமுக்காக முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உழைப்பு போட்டுக்கிட்டு இருக்கான் முத்துக்குமரன். எந்த வீக்கெண்ட்லயாவது முத்துக்குமரனை பாராட்டி நீங்க பாத்திருப்பீங்களா? கிடையவே கிடையாது. ஒருத்தன் உழைக்கிறான்னா எதுக்காக உழைக்கிறான்? அதற்கான அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவன் உழைப்பு போடுறான். ஆனா அந்த உழைப்பை நீங்க எந்த இடத்துலயுமே பாராட்டல. அதே நேரத்துல எதுவுமே பண்ணாம தற்குறி மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு எனக்கு தெரியாது, வராது, புரியாது இந்த 3 வார்த்தையை வச்சுதான் சௌந்தர்யா இந்த 100 நாள் ஓட்டியிருக்கா. ஆனா வீக்கெண்ட் எபிசோட்ல அவளுக்கு வர்ற கிளாப்ஸ் என்ன, விஜய் சேதுபதி அவளை புகழ்ந்து தள்ளுறது என்ன, சௌந்தர்யா நீ பண்றது எல்லாமே கியூட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சினுங்கிறது என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு காண்டாகுமா இல்லையாப்பா? உண்மையா உழைக்கிறவன மதிக்கவே மாட்டேங்க, அடுத்தவனை கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி சிரிக்கிறவளை பார்த்து கொண்டாடுறீங்க. என்னங்கடா உங்க நியாயம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல பிக் பாஸ் பொறுத்தளவுல அவரோட குழந்தைகள் எல்லாருக்குமே மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுக்கறாரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே வெளியே போங்கப்பா அப்படிமே சொல்றாரு. போறதுக்கு முன்னாடியே எல்லாருமே சேர்ந்து ஒரு குத்தாட்டம் எல்லாம் போடுறாங்க. இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த இடத்துலயும் விஷால பொறுத்தளவுல அன்ஷிதாவை விடவே இல்ல, கட்டி பிடிச்சுக்கிறான், முத்தம் கொடுக்கறான், என்னெல்லாமோ பண்றான். அதுக்கப்புறமா போட்டியாளர்கள் ஒவ்வொரு ஆளும் ஃபைனலிஸ்டா இருக்கிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்லிட்டு வெளியேறாங்க. அந்த இடத்துல ஆனந்த் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்கள் யாருக்குமே யாரு மேலையுமே முரண்பாடுகள் கிடையாது, வெளியே இருக்கிற அவங்க ரசிகர்களுமே அடுத்த போட்டியாளர்களை திட்டாதீங்க அப்படி மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அம்மா வாங்கின அடி அந்த அடி, ஒழுங்கா அவங்க கேம் ஆடணும், உள்ள உட்கார்ந்து ஊர்கிழவி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா சிண்டு மூட்டி விடுறதுதான் வேலை. அது மட்டும் இல்லாம இந்த சீசன்ல விமன் கார்ல தூக்குன ஒரே ஒரு போட்டியாளர் அப்படின்னா ஆனந்தி தான். அவங்க ஒரு கேம்ல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா பெண்கள் எல்லாருமே மாசு அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க. அதே நேரத்துல ஒரு கேம்ல தோத்துட்டாங்க அப்படின்னா ஆண்கள் அப்படின்னாலே இப்படிப்பட்டவங்க தான், ஆண்கள் பெண்களை இழிவுபடுத்துறாங்க, ஆண்கள் பெண்களை அடிமைப்படுத்த பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி விமன் கார்ட தூக்கிட்டு வந்துருவாங்க. எனக்கெல்லாம் உண்மையாவே ஆனந்திய பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதுலயும்
ஆண்கள் அணி பெண்கள் அணி அப்படிங்கிற மாதிரி வீடு ரெண்டா பிரிஞ்சிருக்கும் போது ஆனந்தியோட ஆட்டம் படு மோசமா இருந்துச்சு. அதுல வாங்கின அடியில தான் இந்த அம்மா இந்த இடத்துல கதறிக்கிட்டு இருக்குது. பார்க்கும்போது சரி என்னதோ அவங்களோட ஆதங்கத்தை கொட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்படி எக்ஸ் கண்டஸ்டன்ட் எல்லாருமே பிக் பாஸ் வீட்ல இருந்து வெளியேறாங்க. அதுக்கப்புறமா டாப் 5 போட்டியாளர்கள் கிட்ட பிக் பாஸ் ஒன்னு சொல்றாரு. அதாவது இந்த சீசனோட 24/7 லைவ் ஸ்ட்ரீம் நிப்பாட்ட போறோம். அதுக்கு முன்னாடி மக்களுக்கு நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படி மாதிரி கேக்குறாரு. இந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு. மக்களுக்கு பெரிய நன்றி, எங்களுக்காக உங்க நேரத்தை ஒதுக்கி 24/7 பார்த்து எங்க அம்மா எங்களை பாத்துக்கிற மாதிரி எங்களை பாத்துக்கிட்டீங்க, உங்க எல்லாருக்குமே நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருக்குமே முத்துக்குமரன் நன்றி சொல்றாரு. அடுத்ததா சௌந்தர்யாக்கா வர்றாங்க. சௌந்தர்யாக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, 24 மணி நேரம் என்ன பார்த்து சகிச்சுக்கிட்டதுக்கு உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்றேன். என்னை பொறுத்தளவுல உங்க எல்லாரையும் சிரிக்க வச்சிருப்பேன், சில இடங்கள்ல கோவப்பட வச்சிருப்பேன், பல நேரங்கள்ல பல அட்டகாசங்கள் பண்ணிருக்கேன். இது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு 24 மணி நேரம் என்ன பார்த்து ரசிச்சு எனக்கு ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல, உங்க எல்லாருக்கும் நன்றிகள் அப்படிங்கிற சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாரையுமே என்டர்டெயின் பண்ணதா சொல்றாங்க. நம்மள என்டர்டெயின் பண்ணல, பல தற்குறிகள் வந்து சௌந்தர்யாவுக்கும் சொம்பு தூக்குறாங்கல்ல, அவங்கள என்டர்டெயின் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது சௌந்தர்யாவுக்கு ஓட்டு போடுறவன் எப்படினாலும் தற்குறியா தாங்க இருக்க முடியும். சௌந்தர்யா கிட்ட என்ன திறமை இருக்குது அப்படிங்கறதுக்காக ஓட்டு போடுறானுங்க அப்படிங்கறது தெரியல. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யா ஒரு உலகலையே அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க. இல்லை நீங்க எல்லாம் ஆண்டி லவராடா அப்படிங்கிற மாதிரி தான் கேட்கணும் போல இருக்குது. அடுத்ததா விஜய் விஷாலுங்க. விஜய் விஷால பொறுத்தளவுல 100 நாள் அவரோட உழைப்ப போட்டிருக்காராம். என்ன உழைச்சாரு? காஜி காதல் செய்வது எப்படி, அடுத்தவன் லவ்வரா ஆட்டையை போடுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி கிளாஸ் தான் எடுத்துக்கிட்டு இருந்த. வேற என்னத்தை கிழிச்ச? உனக்குன்னு ஒரு ஜால்ரா கூட்டத்தை வச்சுக்கிட்டு அவனுகிட்ட கொளுத்தி போட்டு சகுனி வேலையே பண்ண, வேற எதுவும் பண்ணல விஷாலு. உன்னை பொறுத்தளவுல நீ என்டர்டெயின் அப்படின்னா நீ காதல் பண்றதுதான் என்டர்டெயினாவே வச்சிருந்த. அர்ணவ் சொன்னதுதான் 100% உண்மை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ரயான் வராரு. ரயானை பொறுத்தளவுல இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறது என்னோட பெரிய கனவு, அந்த கனவு நினைவானும் அப்படின்னா நீங்க எல்லாருமே 24/7 பார்த்திருக்கணும். நீங்க தான் என்னோட கனவு நினைவாறதுக்கு காரணம், உங்க எல்லாருக்குமே நன்றிகள் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு சைடு உருட்டுறாரு. அடுத்ததா பவித்ராவை பொறுத்தளவுல நான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் தான் காரணம், அதாவது இந்த நிகழ்ச்சியை பாக்குற மக்கள் தான் காரணம். உங்களுக்கு நான் எல்லா இடத்துலயுமே உண்மையா தான் இருந்திருக்கேன், வெளியேயும் உண்மையா தான் இருப்பேன், உங்க எல்லாருக்குமே நன்றிகள் அப்படிங்கிற சொல்றாங்க. இதோட எனக்கு எபிசோட முடிச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லலாம். வேற ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கான எபிசோட பொறுத்தவரை இவனுக்கு சொல்ல வர்றது ஒண்ணுதான், இது ஒரு நிகழ்ச்சி. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பல சண்டைகள் போட்டிருக்கோம், பல தவறுகள் பண்ணிருக்கோம். அதை பத்தி இனிமேல் நீங்க விமர்சனம் பண்ணாதீங்க, நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு, எங்களை ஆள விடுங்க அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட மன்னிப்பு கேட்டிருக்காங்க. நான் இதுவரையா 6 சீசன் ரிவ்யூ பண்ணிருக்கேன். என்னைக்கு சீசன் முடியுதோ அதுக்கப்புறமா போட்டியாளர்களை பத்தி நான் வீடியோக்கள் பதிவு பண்ணது கிடையாது. ஆனா இந்த சீசனை பொறுத்தவரை பதிவு பண்ணலாம் அப்படின்னு தான் நினைச்சிருக்கேங்க. ராஜ் மீடியா நண்பர்களை பொறுத்தவரை இனி எப்படிப்பட்ட வீடியோ போடலாம், உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோக்கள் பிடிக்கும் அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே இந்த சீசனோட போட்டியாளர்கள் இனிமேல் பேட்டி அப்படிங்கிற பேர்ல தற்பெருமை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களோட முகத்திலேயே நம்ம கண்டிப்பா கிழிச்சறியலாம். சரி என்னதான் இருந்தாலும் இந்த சீசனை பொறுத்தளவுல ரிசல்ட் வெளியே வந்துருச்சு. நம்ம எல்லாருமே யாரு டைட்டில் வின்னரா வரணும்னு ஆசைப்பட்டோமோ அவர் தான் டைட்டில் வின்னர். யாருங்க? நம்மள ஒருத்தன் முத்துக்குமரன் தான் டைட்டில் வின்னர். ரன்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பொறுக்கி விஷால். ஏய் என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? 17 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி PR எல்லாம் செட் பண்ணி வச்சுட்டு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ்வளவு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க, அவங்களுக்கு தான் ரன்னர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கேள்வி கேட்கணும் போலங்க. ஆமாங்க, சௌந்தர்யா செகண்ட் ரன்னராங்க, கதறிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீசனோட டைட்டில் வின்னரே சௌந்தர்யா தான், மக்கள் நாயகி சௌந்தர்யா அப்படி மாதிரி கதறிக்கிட்டு இருக்காங்க. ஏலே இவ்வளவு நாள் கதர்னது போதாதாடா, புரியாது தெரியாது வராது அப்படிங்கிற மாதிரி ஒருத்தி 100 நாளா சொல்லிட்டு இருக்கா. இந்த 3 வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சு அப்படின்னா நீங்க சௌந்தர்யாவை கொண்டாட மாட்டீங்க. அதாவது எதுவுமே தெரியாத முட்டா பீஸுக்கு எப்படி ஆதரவு கொடுக்குறீங்க அப்படிங்கறத என்னோட கேள்வியா இருக்குது. என்னதான் இருந்தாலும் செகண்ட் ரன்னரா சௌந்தர்யா வர்றாங்க. 3வது ரன்னர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ரயான், 4வது ரன்னர் வந்து பவித்ரா. இதோட இந்த சீசனை முடிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லாங்க. அதாவது பணம் இருக்கிறவன் எதை வேணாலும் சாதிச்சிடலாம், என்ன வேணாலும் பண்ணிடலாம் அப்படிங்கிற திமிர்ல கண்ட கர்மத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சௌந்தர்யா. அவங்களோட ஆணவத்தை அடக்குற மாதிரி மக்கள் சரியான தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. மக்கள் சக்திக்கு முன்னாடி எந்த PR டீமாலையும் நிக்க முடியாது அப்படிங்கறத இந்த சீசன் உணர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே முத்துக்குமரன் கையில அந்த டிராஃபி கிடைக்கிற அந்த தருணத்துக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரியே ஜாக்லினுங்க, நான்லாம் ஜாக்லினை ரொம்பவே மிஸ் பண்றேன். ஏன்னா
ரன்னரா ஜாக்லின் வரணும் அப்படிங்கறது என்னோட எண்ணமா இருந்துச்சு. ஆனா இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல முத்துக்குமரனை வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக பணப்பெட்டிக்கு வேற மாதிரி டாஸ்க் வச்சாங்க. ஆனா முத்துக்குமரன் வந்து கில்லாடி, இவனுங்க விரிக்கிற வலையில விழுற அளவுக்கு முத்துக்குமரன் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஆமாங்க, இந்த பணப்பெட்டி டாஸ்க்ல முதல் ரவுண்ட்லயே பாருங்களேன், முத்துக்குமரன் பெட்டி எடுக்கும் போது ரோடு முழுக்க தண்ணியா கிடக்கும். ஏண்டா வழுகி விழட்டும், அவன் அவுட் ஆகட்டும் அப்படிங்கறதுக்காக தான் ஊத்தி வச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதுக்கப்புறமாவும் 5 பெட்டிகள் வந்திருக்குது. அந்த நேரங்கள்ல ரோட பாக்கணுமே, பலபலன்னு இருக்குது. இதுல இருந்தே தெரியும் மாமா டிவியை பொறுத்தளவுல பணப்பெட்டி அப்படிங்கிறது முத்துக்குமரனுக்கு அவனுக்கு போட்ட ஸ்கெட்ச் தான். ஆனா முத்துக்குமரன் கிட்ட அவனுங்களோட பாட்சா பழிக்கல. ஆனா என்ன, மாமா டிவி விரிச்ச வலையில ஜாக்லின் சிக்கிட்டாங்க. ஜாக்லினை தூக்கி வெளியே போட்டாங்க. அதாவது இவனுங்களை பொறுத்தளவுல விஷால ரன்னரா கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காகவே ஜாக்லினை வெளியே அனுப்புன மாதிரி தான் நமக்கு இப்போ ஃபீல் ஆகுது. விஷால்லாம் என்னங்க பண்ணா, முதல் வாரத்துல இருந்து ஊர்க்கிழமை மாதிரி புறணி தான் பேசிட்டு இருந்தான். மற்றபடி பெண்களை இழிவா பேசினா, அதுலயும் குறிப்பா சௌந்தர்யாவை ரொம்பவே தரம் தாழ்த்தி பேசினா. தர்ஷிகாவோட வாழ்க்கையை சின்னாபினம் ஆக்கிட்டான். இப்போ அன்ஷிதா கூட சேர்ந்து ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்கான். இதை தவிர விஷால் என்னத்த பண்ணா, எந்த அணியும் புடுங்கல. ஆனா இவன் பண்ண எந்த தவறையுமே இந்த நிகழ்ச்சியோட ஹோஸ்ட் கேட்கவே இல்ல. உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்ன பொறுத்தவரை இந்த சீசன் இவ்வளோ ஒஸ்டா போய் முடிஞ்சதுக்கு காரணம் விஜய் சேதுபதி தான். ஒஸ்ட்னா வேற எந்த விதத்திலையும் சொல்லுங்க, ஃபைனலிஸ்டா வந்திருக்கவங்களை பார்த்துட்டு தான் சொல்றேன். வாரம் வாரம் இவங்க மேல இருக்கிற தவறுகளை கரெக்டா சொல்லியிருந்தார் அப்படின்னா மக்கள் அப்பமே தூக்கி வெளியே போட்டிருப்பாங்க. நம்ம வீடியோ எத்தனை பேருங்க பாக்குறீங்க, உங்களுக்கு தெரியும் எவன் எப்படிப்பட்டவன், எவனுக்கு என்ன தகுதி இருக்குது அப்படிங்கிறது. அதே நேரத்தில் வீக்கெண்ட் எபிசோட பாக்குறவங்க தான் அதிகம். விஜய் சேதுபதி யாரையும் அசிங்கப்படுத்த கூடாதுன்னு நினைச்சு இந்த சீசன்ல எந்த குறும்படமும் போடல. அவர் பண்ண அந்த தவறுனால திறமை உள்ளவங்க எல்லாருமே வெளியே போயிட்டாங்க. 4 தகுதியற்ற போட்டியாளர்கள் ஃபைனல் வீக்ல இருக்கிறாங்க. இதை தான் ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல முத்துக்குமரன் டைட்டில் வின் பண்ணதை பத்தி நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.